திருவாரூரில் விஜய் பரப்புரை செய்ய உள்ள இடத்தில் இளம்பெண் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தற்பொழுது திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அழகிரி காலனி பகுதியை கடந்து வருகிறார். அவர் வரக்கூடிய பேருந்தின் முன்பாக ஆயிரக்கணக்கான தாவேகாவினர் திரண்டு வருவதால் அந்த பேருந்து என்பது ஊர்ந்து வருகிறது. இதனால் சற்று காலதாமதமாகிறது. இந்த நிலையில இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தெற்கு வீதியில் தற்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளம்பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை அருகில் இருந்த மற்ற தாவேகா தொண்டர்கள் உடனடியாக அவரை தூக்கி சென்று அவருக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி அளித்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பெண் நலமாக இருப்பதாக அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தாவேகாவின் தலைவர் விஜய் இங்கு பரப்புரை மேற்கொள்ள இடத்தில் அதிக அளவில் இன்னமும் கூட்டம் கூடி வருகிறது. அவர் வரக்கூடிய வாகனத்தின் பின்பாகவும் 5000க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் வந்து கொண்டிருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். கட்டுக்கிடங்காத கூட்டம் அந்த இடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் கூட்டத்தில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் பரப்புரையை முடித்துக் கொண்ட அவர் திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் ராஜசேகர் தொடர்ந்து இணைகிறார். ராஜசேகர், விவரங்கள். கண்டிப்பாக நந்தா, திருவாரூர் தெற்கு வீதியில இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள நிலையில இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் தெற்கு வீதியில மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் மின்கம்பத்தில் அந்த ரசிகர்களோ தொண்டர்களோ ஏறினால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை மின்வாரியத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது என இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவாரூர் கிழக்கு வீதியில் பல ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. அவருக்கு ஆளுகிற மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிய விஜய் திருவாரூரில் என்ன பேசப் போகிறார் என்று ஆவலோடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமாரும் இருக்கிறார். கிருஷ்ணகுமார், விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக நாகப்பட்டினத்திலிருந்து கீழ்வேலூர் வழியாக திருவாரூர் ராம்டானாவை அடைந்த விஜய்க்கு அங்கு ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலத்த வரவேற்பு கொடுத்தார்கள். பேருந்து நிலையம் அருகில் விஜய்க்கு ராட்சத வேறு இயந்திரம் மூலம் மிகப்பெரிய ராட்சத மாலையானது அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்து தற்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டத்துக்கு இடையே ஊர்ந்து வருகிறது. தற்போது கூட்டம் நடைபெற உள்ள தெற்கு வீதி முனையை பேருந்து அடைந்துள்ளது. இங்கிருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவே செல்ல வேண்டிய நிலையில் இந்த 1/2 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மக்கள் கூட்டத்துக்கு இடையே பேருந்தானது தற்போது நகர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது. விஜயனுடைய வருகையால் திருவாரூரில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகுமார்? நந்தா, விஜயின் வருகையை ஒட்டி ஏற்கனவே போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளார்கள். மேலும் போக்குவரத்து என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விஜயை தொடர்ந்து எத்தனை வாகனங்கள் வரலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 10 வாகனங்கள், அதிகபட்சம் 10 வாகனங்கள் மட்டுமே அவருக்கு பின்னால் அனுமதிக்கப்பட்டன. அதற்கு பின்னால் வந்த வாகனங்களை போலீசார் பேரிகார்டுகளை வைத்து தடுத்து தற்போது நிறுத்தியுள்ளார்கள். விஜய்க்கு பின்னால் தற்போது 10 வாகனங்கள் மட்டுமே சென்றுள்ள நிலையில் அவர்களுக்கு முன்னால் சென்ற கூட்டம் காரணமாகவே தற்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. நந்தா, அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக நாகையில் பரப்புரையில் ஈடுபட்ட போது விஜய் குற்றம் சாட்டியிருந்த காட்சிகளை பார்த்தோம். அதே போல திருவாரூரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மறுபுறத்தில் தாவேகாவினுடைய நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த மின்தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ஹலோ.
நாகையை தொடர்ந்து தற்போது திருவாரூர் வந்தடைந்திருக்கிறார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். நாகையில பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பேசியிருந்தார். மீனவர் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பியிருந்தார். அந்த மாவட்டத்திற்கு உண்டான பிரச்சனைகள் செய்யப்போவதாக திமுக அறிவித்த வாக்குறுதிகளை செய்தார்களா அப்படின்னு பல கேள்விகளை பட்டியலிட்டிருந்தார். தொடர்ந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர்ல பேச இருக்கிறார். விஜயனுடைய இந்த பரப்புரையை எப்படி பார்க்கலாம் பிரியன்? இல்ல, அவருடைய அந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் போன வாரம் சனிக்கிழமை திருச்சி அரியலூர்ல பயணம் செய்த போது அவர் எழுப்பிய விஷயங்கள் திமுகவுடைய வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப ப்ராமினென்ட்டா முன்னுக்கு வச்சாரு. அதே மாதிரி மத்திய அரசை தாக்கும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் காங்கிரஸ் சொல்ற வாக்கு திருட்டு போன்ற விஷயங்கள்லாம் மத்திய அரசை பாஜகவை தாக்குறதுக்காக பயன்படுத்தியிருந்தார். அப்புறம் அரியலூர் திருச்சியிலாம் லோக்கல் பிரச்சனைகள், லோக்கல் அமைச்சர்களை பத்தின விமர்சனங்கள்லாம் வச்சார். ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு நாகப்பட்டினத்துல லோக்கல் அமைச்சர்கள்லாம் கிடையாது, திமுகல கிடையாதுன்றதால அவர் லோக்கல் பிரச்சனைகளை கையில் எடுத்துட்டார். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு, நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற விஷயங்கள், நாகப்பட்டினத்துல மீன் வளத்தை இன்னும் அதிகரிக்கும்படியான விஷயங்கள், அல்ல மெரைன் இன்ஸ்டியூட் மாதிரி விஷயங்கள்லாம் வரல அப்படின்லாம் வச்சார். ஆனா அந்த மீனவர்களை பத்தியும் மீன் வளத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது அல்லது மீன்வள துறைமுகத்தை பத்தி இம்ப்ரூவ் பண்றது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அவருக்கு யாரும் சொல்லல போல் இருக்கு. அவருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே மீன்வள பல்கலைக்கழகம் அங்கதான் இருக்கு, நாகப்பட்டினத்துல தான் இருக்கு பல்கலைக்கழகம். பிஷரிஸ், தமிழ்நாடு பிஷரிஸ் யூனிவர்சிட்டி அங்கதான் இருக்கு. அதுவும் சமீபத்தில் ஜெயலலிதா அதுக்கு வச்சது திமுக கவர்மெண்ட்ல தான் அந்த மசோதா அப்ரூவ் பண்ணாங்க. 10 மசோதா அப்ரூவ் பண்ணதால சுப்ரீம் கோர்ட் அதுவும் ஒண்ணு ஜெயலலிதா பேரை ஜெயலலிதா தமிழ்நாடு பிஷரிஸ், ஜெயலலிதா தமிழ்நாடு பிஷரிஸ் யூனிவர்சிட்டி அது ஆக்சுவலா. ஸோ அந்த யூனிவர்சிட்டியே வச்சிருக்காங்க, மீன்வளத்துக்கான யூனிவர்சிட்டி அங்க இருக்கு. அதை கம்ப்ளீட்டா ஒரு விஜய்க்கு யாரும் சொல்லல போட்டுருக்கு. அதை பத்தி அது ஒரு பக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயிகளோட இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நாகப்பட்டினம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கிற இடம். அங்க இன்னும் அந்த எண்ணெய் வளம் நிறைய இருக்கிறதுனால ஹைட்ரோ கார்பன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பத்தியும் அவரு பேசல. ஆனால் திமுக பத்தின விமர்சனங்களும் ரொம்ப கூர்மையாக்கிட்டார். அதுவும் முதல்வரை பத்தி ரொம்ப பர்சனலா முதல்வர் குடும்பம் போன்ற விஷயங்களை பர்சனலா பேசினார். வெளிநாட்டுல முதலீடா, வெளிநாட்டுல முதலீடா, அப்புறம் குடும்பம் வெளிநாட்டுல முதலீடு பண்ணுது, கொள்ளையடிக்குதுன்னு நேரடியான தாக்குதல். அது ரொம்ப தெளிவா இப்போ ஒரு விஷயத்துக்கு அவர் வந்திருக்காரு. அதாவது தன்னுடைய முழு அட்டென்ஷனையும் திமுக பார்த்து குறி வச்சு விமர்சனம் பண்றதுல அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ அவருடைய நோக்கம் நமக்கு தெளிவா தெரியுது. அதாவது திமுகவுக்கு மாற்றாக இருக்கிற அதிமுகவுக்கு போற திமுக வாக்குகளை கம்ப்ளீட்டா எடுக்கணும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுசா எடுக்கணும்னு நினைச்சு அவர் திமுக அட்டாக்கை ரொம்ப தீவிரமா பண்ண, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி அப்படின்றது மறுபடியும் வலியுறுத்துறாரு. ஸோ ஒரு அரசியல்வாதியாக அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் இன்னும் கொஞ்சம் அரசியல்வாதியாக அந்த மாற்றம் நல்லாவே தெரிகிறது. வரப்போற வாரங்களில் எப்படி மாற்றம் தெரிகிறது பொறுத்து தான் பார்க்கணும். திருவாரூர் முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட மாவட்டமா இருக்கிறதுனால ப்ராபபிலி விவசாயிகளோட குறைகளை பத்திலாம் நிறைய பேசுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது போல விக்கிரவாண்டி மாநாட்டு மேடை தொடங்கி போராட்ட மேடை, தற்போது பரப்புரை பிரச்சாரம் தொடர்ச்சியாக விஜயனுடைய இந்த ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்தது அப்படின்னு வகைப்படுத்தி பார்க்கலாம். தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னும் முழுமையாக விஜய் ஆழமாக பேச ஆரம்பிக்கல, பொதுவாக மேம்போக்காக பேசுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுது. இந்த கடந்து வந்த பாதையில அவருடைய பேச்சுல தெளிவு இருக்குன்னு பார்க்கலாமா? கடந்த காலத்திலாம் அவர் விக்ரவாண்டியிலாம் பேசும்போது அவருடைய ஆடியன்ஸ் பெரும்பாலும் ரசிகர்கள் தான் முதல்ல வந்தாங்க அந்த மாநாடு கட்சி துவங்கும் போது. அதனால அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் 18-35 வயசுக்குள்ள இருக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் மதுரையில கூட கிட்டத்தட்ட மதுரை மாநாட்டிலையும் அவர் பேசினார். மதுரை மாநாட்டிலையும் கூட அவர் ஸ்டாலின் அங்கிள் போன்ற விஷயங்கள்லாம் அவர் பயன்படுத்தினார், நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர்ல கொஞ்சம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் நேரடியா சிஎம் சார்னு பேச ஆரம்பிச்சார். இப்பவும் சிஎம் சார் தான் இன்னைக்கு பேசியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ அதனால அவர் அவருடைய ஆடியன்ஸ்ன்றவங்க 35 வயசுக்குள்ள இருக்காங்க. அவங்களோட என்ன ப்ரோ, வாட் ப்ரோ அது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவர் குறைச்சிட்டு இன்னும் ஒரு சீரியஸான ஒரு அரசியல் கலந்துரையாடல அவர் இறங்கணும் ஆக்சுவலா. அந்த மாதிரியான ஒரு அரசியல் கலந்துரையாடல அவர் இறங்கினார்னா இன்னும் அந்த மெசேஜ் ஒரு ஆழமா அவர் ரசிகர்களுக்கு, அந்த ரசிகர்களை தொண்டர்களா மாற்றணும்னா அந்த மெசேஜை கொஞ்சம் ஆழமா அவங்க மனசுக்குள்ள ஏற்றணும்னா கொஞ்சம் அவர் அரசியல் தலைவராக மாறணும் கரெக்டா. அதற்கான மாற்றம் தெரிகிறது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திருபிரியன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரில் தாவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இருக்கிறார். அவர் என்ன பேசப் போகிறார் என்ற ஆவலோடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், நிலவரம் என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும் பிரச்சார இடத்திற்கு விஜயனுடைய வாகனம் சேர?
நந்தா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது பிரச்சாரம் நடைபெறும் தெற்கு வீதி பகுதியை அடைந்துள்ளார். தெற்கு வீதி பகுதியில் ஒரு முனையில் அடைந்துள்ள விஜய் இங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவை கடந்து பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்துக்கு செல்ல வேண்டும். தற்போது பொதுமக்களின் கூட்டம் மற்றும் தொண்டர்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் வாகனம் நகர முடியாத நிலையமாக பார்க்கப்படுகிறது. வாகனத்துக்கு முன்பு திரண்ட மக்கள் வாகனத்தை முடியாத அளவுக்கு உற்சாக கரகோஷங்களை எழுப்பியவாறும் தாங்கள் விஜய்க்காக எடுத்து வந்திருந்த பரிசுகளை அவருக்கு கொடுப்பதற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்வதன் காரணமாக வண்டி நகர முடியாத நிலை உள்ளது. அவர்கள் பவுன்சர்கள் எவ்வளவுதான் போக்குவரத்தை சரி செய்ய முற்பட்டாலும் தொண்டர்களின் உற்சாக கரகோஷத்தின் கரவொலியின் காரணமாகவும் வண்டி அங்கிருந்து நகர முடியாத நிலையில் காணப்படுகிறது. விஜய் இன்று காலை நாகையில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சார பயணத்தில் அவர் மீனவர்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை பேசிய நிலையில் திருவாரூர் மாவட்டமானது முழுக்க வேளாண் மண்டலம் சார்ந்த பகுதியாக உள்ளதால் இப்பகுதியில் அவர் வேளாண் விவசாயிகளின் கோரிக்கைகள் விவசாயிகளின் தேவைகள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேலும் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதால் இப்பகுதியில் பெட்ரோகெமிக்கல் மற்றும் மீத்தேன் உள்ளிட்ட முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டங்களில் தொண்டர்கள் பெரும்பாலானோர் வாகனங்களின் மூலம் வேன்கள் மூலமாக அழைத்து வரப்படுவதை பார்க்க முடியும். ஆனால் விஜயின் இந்த பிரச்சார பயணத்தில் எங்கேயுமே வேன்களை பார்க்க முடியவில்லை. தொண்டர்கள் பெரும்பாலும் இருசக்கர வாகனங்களிலிருந்தும் பேருந்தில் பயணித்து நடந்துமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்வெடுப்பிற்கு. இதன் காரணமாக வேன்கள் எங்குமே இல்லை. இதே போன்ற நிலையை எம்ஜிஆர் காலத்தில் மட்டுமே பார்க்க முடிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரில் விஜய் பேச இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.